நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், மோடி ஐயா சென்னையில சொன்ன அதே ஊர் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ் கோயம்புத்தூர்ல திறக்கிறோம். என்சி யாராச்சும் ட்ரக்ஸ் இல்ல வித்தானா தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டுரும். ஏன்னா அப்பப்ப என்னுடைய போலீஸ் பாஷை வந்திருக்கு. தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவோம். மாட்டான தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு போதைப் பொருளுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். போதைப் பொருளுக்கு இங்கே இடம் கிடையாது. அது எவனா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ ஈரான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, மியான்மர்ல இருந்து, எங்கிருந்து வேணாலும் கொண்டு வா, கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா கையும் காலும் இருக்காது என்பது என்னுடைய வாக்கு. மென்மையா பேசுறதுல இங்க வரணும். ரொம்ப மென்மையா ஒரு பதமா ஒரு அரசியல் தலைவர் ஐயோ அதெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க குடிப்போமா, 14 நாள் உள்ள வைப்போமா, அவன் பெயில் எடுப்பானாமா, மறுபடியும் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் 2வது மாசம் வந்து ட்ரக் வைப்பானா. இந்த என்சிபியினுடைய வேலையை புடிச்சு உரிச்சு உப்பு கண்டப்போம். கண் முன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னுடைய உத்தரவாதம், அது மோடி அவருடைய உத்தரவாதம். ஏன்னா இத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, நீங்க சாதாரணமா நினைக்கிறாதீங்க. 200க்கு மேல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கு. இந்தியாவுடைய கல்வி நகரம்னா முதல் நகரம் அது கோயம்புத்தூர். இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க. இத்தனை குழந்தை இந்த பரிமாண வளர்ச்சி 15 வயசு 16 வயசு தப்பு எது சரி எது அப்படின்னு பாக்குற வயசு. அந்த வயசுல ஒரு தப்பு செய்வது ஒரு இயற்கை தான். அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரை பொறுத்தவரை படிக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஒரு முறை போதை கலாச்சாரம் வந்துருச்சுனாங்க இது பஞ்சாப் மாதிரி மாறி